வணக்கம் தலைவா, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வுடைய முடிவுகள் வெளியீட்டிலிருந்து நிறைய ஆசிரியர்கள் தோல்வி அடைஞ்சதன் காரணமாக அடுத்து என்ன செய்யலாம், அவர்களுக்கு அடுத்த கட்ட நிகழ்வு என்னவாக இருக்கும், இப்படி பல ஆசிரியர்களும் குழம்பி போயிருக்காங்க. இந்த டைமில் நமக்கு ஒரு சில தகவல்கள் வந்திருக்கு. அதை பற்றியும் சிடெட் தகுதிக்கான தேர்வு தொடங்கிட்டாங்க. இதை பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டு டிஎன் 2025 முடிவுகள் ஜனவரி 30 வெளியாகிட்டன. அந்த தேர்வுகளில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா 2.30 லட்சம் பேர் தோல்வியை மட்டும்தான் தழுவினார்கள். இவர்களுக்கு சிறப்பு டெட்டு இந்த சிறப்பு டெட்டுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும் அப்படின்றது தான் இப்போ கேள்வி. ஏன்னா தோல்வி அடைஞ்சவர்களுக்கு உடனடியாக பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட தேர்வுக்கு அவங்க தயாராகணும். கண்டிப்பாக அது நடத்தியே ஆகணும் அப்படின்ட்டு அவங்க கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. இந்த டெட்டுடைய ரிசல்ட்டை பார்த்ததுலேருந்து நீங்கள் குழம்பி போயிட்டுருப்பீங்க நிறைய ஆசிரியர் பெருமக்கள். கண்டிப்பாக கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வர இருக்க மக்களே. அது எல்லாமே ப்ரிப்பேர் ரெடியாக வச்சுக்கோங்க. சிறப்பு டெட் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு கிடைத்துவிடும். ஓகேங்களா? ஆல்ரெடி இந்த டெட் சர்டிஃபிகேட்டில் ஏதாவது மிஸ்டேக், நேமு, ஃபோட்டோ, இனிஷியலு இந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் தயவு செய்து அதை கிராஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு உண்டான டாக்குமெண்ட் எல்லாமே சப்மிட் பண்ணிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டெட்டு பேப்பரில் மார்க்குடைய ரிவாலுவேஷன்ஸ் எல்லாமே போடணும்னு நினைக்கிறவங்கள ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இது எல்லாமே கிளியர் பண்ணிக்கோங்க. டெட்டுடைய ரிசல்ட்ஸு உங்களுக்கு விரைவில் வர இருக்குது. டெட்டுடைய புதிய தேர்வுக்கான அறிவிப்பு விரைவில் வர இருக்க மக்களே. இதற்கு நீங்கள் தயாராகிக்கோங்க. அடுத்த டெட்டில் நீங்கள் பாஸ் பண்ணி, இந்த டெட்டில் ஃபெயில் ஆனவங்க அடுத்த டெட்டில் எப்படியாவது உங்களை பாஸ் செய்து கொள்ளுங்கள். ஏன்னா 30% பேர் தான் பாஸ் செஞ்சுருக்காங்க அப்படின்றது எல்லோருக்குமே ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தவங்களும் இதில் இருக்காங்க, ஈஸியாக படித்தவங்களும் இருக்காங்க. கஷ்டப்பட்டு படித்தவங்க தோல்வியை தழுவியதுனால அவங்களுக்கு அடுத்தடுத்த தகவல்கள் என்ன ஆகும் அப்படின்னு தெரியல. பொறுத்து நம்ம பார்க்கலாம். சிடெட்டுனால தேர்வுகள் எல்லாமே தொடங்கினாங்க. தமிழ், ஆங்கிலம் உள்ளிட்ட 20 மொழிகளில் ஆசிரியர் பணிக்கான சிடெட் நாடு முழுவதும் தொடங்கியதுங்க. மத்திய அரசின் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி ஆசிரியர் பணியில் சேருவதற்கு மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வில் சிடெட் கட்டாயம் பெற வேண்டும். 2 தாள்கள் கொண்ட இந்த தேர்வை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் சிபிஎஸ்இ சார்பில் ஆண்டுதோறும் ஜூலை, டிசம்பர் என 2 முறைகளில் தேர்வை நடத்துகிறது. இடைநிலை ஆசிரியர் பணிக்கு முதல் தேர்வையும் பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு 2ஆம் தேர்வும் நடத்தப்படுகிறது. இந்த தேர்வில் ஒருமுறை தேர்ச்சி பெற்றால் அதன் சான்றிதழ் வாழ்நாள் முழுவதும் செல்லத்தக்கும். நடப்பாண்டிற்கான சிடெட் இன்றும் நாளையும் பிப்ரவரி 7 தேதிகளில் மொத்தம் 150 மதிப்பெண்களில் தமிழ், இந்தி, ஆங்கிலம் உள்ளிட்ட 20 மொழிகளில் நடைபெறும். தேர்வர்களுக்கான ஆல் டிக்கெட் 5ஆம் தேதியே வெளியிடப்பட்ட நிலையில் அதன் விவரங்களை சிடெட் இணையதளத்தில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஹால் டிக்கெட் குறிப்பிட்ட விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றி சிடெட் எழுதலாம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. விரைவில் எஸ்ஜிடியுடைய நோட்டிஃபிகேஷனை நம்ம 2026 உண்டான எஸ்ஜிடியுடைய பெரிய நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிக்கோங்க மக்களே. இதற்குண்டான அறிவிப்பு கண்டிப்பாக இன்னும் ஒரு சில தினங்களில் எஸ்ஜிடியுடைய நோட்டிஃபிகேஷன் ரெடியாக இருக்குது. தயாராகிக்கோங்க. அடுத்தடுத்த தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.